ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு அட்டகாசமான முட்டை கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதை சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூட தொட்டு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் சேர்த்து சாப்பிடும்போது அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இந்த முட்டை கிரேவியை ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இப்போ இந்த கிரேவி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கணும். அதுக்காக ஒரு மிக்ஸி ஜாரில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலையை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே ஒரு 7-8 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இப்போ மசாலாவுக்கு தேவையானது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இதை நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதில் நம்ம தக்காளி சேர்த்து அரைக்கிறதுனால தண்ணி சேர்க்க தேவையில்லை. அப்படியே நல்லா நைஸாக பேஸ்ட்டாக முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்த எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. முட்டை கிரேவிக்கு ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டை இந்த மசாலா தான் நமக்கு தரும். அரைச்சி எடுத்த மசாலாவை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இப்போ நம்ம ரெடி பண்ண மசாலாவை அப்படியே ஓரமாக தனியாக எடுத்து வச்சுட்டு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நல்லா சூடானதுமே 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து சோம்பை நல்லா பொரிய விட்டுக்கோங்க. 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் வதங்கி நல்லா ஓரளவுக்கு கலர் மாறி கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வெங்காயத்தை நல்லா வதக்கின பிறகு 5-6 பல் பூண்டு சேர்த்துக்கங்க. கூடவே 2 பச்சை மிளகாயை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு முறை வதக்கிக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வந்தோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் சேர்த்துருந்த தக்காளி, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, அப்புறம் சீரகம், மிளகு இது எல்லாமே அப்படியே பச்சையாக ஃப்ரெஷ்ஷாக தான் சேர்த்துருக்கோம். அதனால் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு முறை வதக்கிக்கணும். நல்லா இது ஒரு 1லேருந்து 1.5 நிமிஷம் வரைக்கும் வதங்கட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பாருங்கள், அடுத்த ஒரு 1.5 நிமிஷத்துலேயே மசாலா எல்லாமே நல்லா வதங்கி மேலே எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு. அதே சமயத்தில் லைட்டாக குட்டி குட்டி பபிள்ஸாக வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கரண்டி போட்டு லைட்டாக ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. அடுத்ததாக இதில் சேர்க்கக்கூடிய மசாலா பவுடர் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/4 ஸ்பூனுக்கும் கொஞ்சம் கூட மஞ்சத்தூள், கூடவே தேவையான அளவு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த மசாலாக்களோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கி விட்டுக்கங்க. அப்படி இல்லைன்னா மசாலா கரிஞ்சு போயிடும். பாருங்கள், இப்போ மசாலாவுமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி மசாலா அரைச்ச அந்த மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த மிக்ஸி ஜாரை லைட்டாக அலம்பிட்டு அந்த தண்ணியை சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதி வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ கிரேவி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம சேர்த்த எண்ணெயெல்லாம் மேலே எவ்வளோ அழகாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ கரண்டி போட்டு நல்லா கிரேவியை ஒரு முறை கலந்து விட்டுக்கங்க. இப்போ நம்ம முட்டைக்கு தேவையான கிரேவியை பர்ஃபெக்டாக ரெடி பண்ணியாச்சு. அடுத்த ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க முட்டையெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இப்போ முட்டை எல்லாத்தையுமே நல்லா கிரேவியில் சேர்த்தாச்சு. ஒரு பக்கம் நல்லா வேகட்டும். அப்போ தான் ஒரு சைடு முட்டையில் நல்லா இதோட காரம், உப்பு இது எல்லாமே சேர்ந்து வெந்து வந்துடும். அப்போது முட்டை சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்து இன்னொரு பக்கமும் முட்டையை திருப்பி விட்டுக்கலாம்.
இப்போ முட்டை நல்லா ஒரு பக்கம் வெந்துருச்சு. 2 நிமிஷம் ஆச்சு. நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஒரு பக்கம் வெந்துருச்சு. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். ஒவ்வொரு முட்டையை திருப்பி விடும்போதும் மெதுவாக கிரேவி கூட சேர்த்து திருப்பி விட்டுக்குங்க. முட்டை உடஞ்சிராமல் திருப்பிக்கணும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக கிரேவி எல்லாமே நல்லா சேர்ந்து முட்டையோடு வெந்து வந்திருக்கு. அதனால் முட்டையை சாப்பிடும்போதும் ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டுக்கோம். நல்லா இந்த சைடும் ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அடுத்த 2 நிமிஷம் ஆச்சு. இந்த பக்கமும் நல்லா முட்டை வெந்துருச்சு. இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்து வாசனைக்காக கொஞ்சம் தூவி விட்டுக்கங்க. இப்போ முட்டையோட 2 பக்கமே நல்லா கிரேவியோட காரம், உப்பு இது எல்லாமே நல்லா சார்ந்து வந்துருச்சு. அதனால் இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம சாப்பிட்றவங்களுக்கும் பரிமாற ஆரம்பிச்சிடலாம். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணி நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நான் போடக்கூடிய குக்கிங் வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். இதே போல் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய்.